அனைவருக்கும் வணக்கம். இந்த மகாவிஷ்ணு பேச்சாளர் குறித்து என் கருத்து. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தன் கருத்தை தெரிவிக்கும் உரிமை உண்டு. அதில் பேசக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் நாவடக்கம் தேவை. மற்றவர்கள் மனதை புண்படுத்தாத அளவிற்கு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீகம் என்பது இவர்களுக்கெல்லாம் எப்படி சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள் என்றால், ஆன்மீகவாதி, அறிஞர் பெருமக்கள், இப்படிப்பட்ட எழுத்தாளர், சிறந்த எழுத்தாளர், இவர்களின் புத்தகங்களை படிக்கிறார்கள். படித்து சொற்பொழிவிலே சில கதைகளை திரித்து பேசுகிறார்கள். இதுதான் இவர்களெல்லாம் இந்த ஆண்டவனின் அவதாரம் அல்ல. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நான் வன்மையாக கண்டிப்பது என்னவென்றால், உடல் ஊனமுற்ற சகோதர சகோதரிகளை கேவலப்படுத்தும் வகையிலே உங்கள் பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தினால் தான் நீங்கள் இதை அனுபவிக்கிறீர்கள் என்ற வார்த்தை சொல்லுவதை தண்டனை குற்றம். அவருக்கு அதிகபட்சம் என்ன தண்டனை வழங்க வேண்டுமோ அதை வழங்க வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் கடமை. ஆனால் இது நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் இப்போது செல்வாக்கு மிக்க ஒரு இளைஞர். மற்றவர்களின் மனதை புண்படுத்தக்கூடிய மதம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை அனைவரும் மனிதர்களாக வெறுக்கப்பட வேண்டும். அது நமது சமுதாயத்திற்கும் மனித குலத்திற்கு இழிவானது. எனவே இந்த மகாவிஷ்ணு என்று பெயரை வைத்து கொண்டிருக்கின்ற இந்த மகா சொல்ல விரும்பவில்லை, அவரை கண்டிப்பதோடு தண்டிக்கவும் பட வேண்டும். பேச்சு திறன் இருக்கிறது என்பதற்காக. அதே போன்று பேச்சு மேடையில் பேசக்கூடியவர்கள், தமிழ் நன்கு கற்றவர்கள், டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியலிலே வருவோம். இப்பொழுது சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி தலைவர், ஒருமையிலே பேசக்கூடியவர். நான், நீ, அவன், இவன், இப்படி என்று தமிழ் அவருடைய பாணி. அது பேசிக்கொண்டு தான் இருப்பார். கடைசி வரையில் பேசி தான் இருப்பார். அவருடையது. அப்படி பேசவும் கூடாது. அதாவது தோழர்களே, என்னை கடலிலே தூக்கி போட்டாலும் உங்களுக்கு நான் கட்டுமரமாக தான் இருப்பேன் என்றார் கலைஞர். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அது தெரியாது. எனவே அப்படிப்பட்ட தமிழர்கள் புத்தகங்களை படித்து நல்ல அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். பொதுமக்களாக நீங்கள் அனைவருமே சரி, புத்தகங்களை படிங்கள். நூலகத்திற்கு செல்லுங்கள். அங்கே சில காவியங்கள், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, மகாபாரதம், இப்படி தமிழ் புத்தகங்களை நன்கு படியுங்கள். படித்தால் அமைதியும் அறிவுத்திறனும் வளரும். அதை விட்டு இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் என்ற பெயரிலே போய் கையை தட்டி கொண்டு டான்ஸ், அவர் வெளிநாட்டிலே ஆங்கில டான்ஸ் ஆடுகிறார், தமிழகத்திலே ஆன்மீக சொற்பொழிவு ஆடுகிறார். அதாவது இப்போது தொலைக்காட்சியிலே குட்டி நித்யானந்தா என்று போற்றக்கூடிய அளவுக்கு பெயரை எடுத்தவர். அவருடைய வார்த்தை உடல் முன்னேற்ற சகோதரிகளையும் சகோதரர்களையும் கண் பார்வையற்றவர்களுக்கும் உன்னை பிச்சை கேட்கவில்லையே, நீ ஒன்றும் பிச்சை போட சொல்லவில்லையே, ஏன் அவர்களை இப்படி இந்த ஒரு இழிவுபடுத்துகிறாய் என்பதுதான் ஒரு கேள்வி. எனவே இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். காவல்துறை பாவம் இரவு பகலாக ஏரோட்ராமிலே காத்திருந்து அவரை கைது செய்து தனியாக விசாரித்து கொண்டிருக்கார்கள். எனது உடன்பிறவா சகோதரர்கள் இப்பொழுது அலைந்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர் பெருமக்கள், என்ன கிடைக்கும் இதில் அவரை காப்பாற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று. சட்டம், நீதித்துறை இவருக்கு அதிகபட்ச தண்டனை. ஒரு பெரிய குற்றவாளியோ இதுக்கு முன்னே குற்றவாளியோ என்று ஐயா, இவரை மட்டுமல்ல, இவரை சார்ந்த அனைவரையும் விசாரிக்கப்பட வேண்டும். அந்த ட்ரஸ்டின் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் டிஸ்க்கு, செல்ஃபோன்கள் மற்றும் அவருடன் பழகும் நண்பர்கள், இவர்களையெல்லாம் விசாரித்தால் நிச்சயம் இவர் மேல் அதிகபட்ச தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகள் நிச்சயம் பதிவாகும் என்பதை நான் இப்போதே சொல்கின்றேன். ஏனென்றால் ஆணவம் பிடித்து யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்கும். ஆண்டவன் தண்டனை கொடுப்பதில்லை, அரசாங்கம் தண்டனை கொடுக்கும் என்பதுதான் எனது கருத்து. நன்றி, வணக்கம்.